கனடாவின் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையானது ஏஐ தொடர்பான ஆரம்ப கட்ட அச்சங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கின்றது. அதாவது ஏஐ வந்துவிட்டால் பல்வேறு தொழில்களும் இல்லாமல் போகும், இழக்கப்படும் என்றெல்லாம் அச்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. ஆனால் இப்போது ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டுடைய அறிக்கையின் பிரகாரம் அதுக்கு மாறாக வளர்ச்சி கண்டிருக்கின்றது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஏஐயினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதாக கருதப்பட்ட அனலிஸ்ட் ஜாப் போன்ற அன்றையில் ஒரு ஒயிட் காலர் ஜாப்ஸ், இவை போன்றவற்றுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி காணப்படுகின்றது. அதாவது ஆண்களை பொறுத்தவரையிலே 10% வேலைவாய்ப்பு கூடியிருக்கின்றது இந்த துறைகளிலே. பெண்கள், அதாவது கோடிங், அக்கவுண்டிங் போன்ற விடயங்களிலே 10% வேலைவாய்ப்பு கூடியிருக்கின்றது. அதே போன்று பெண்களை பொறுத்தவரையிலே 5% வேலைவாய்ப்பு கூடியிருக்கின்றது. இதனை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த ஏஐ வந்துவிட்டவுடன் ஏஐயிலே நாங்கள் இப்போது ChatGPT, கிளவுட் போன்றவற்றை பயன்படுத்தி செய்கின்ற அந்த வேலைகளிலே அதிலே வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது ஒரு அபாயம், ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மாறாக இந்த கடின உழைப்பு, ஃபேக்டரி போன்றவற்றிலே இப்போது ஆட்டோமேஷன் வந்துவிட்டால், அதாவது தானியங்கி மூலமாக செயற்படுகின்ற விடயங்கள் வந்துவிட்டால் அதிலே தொழில் இழக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதுவரை காலத்தில் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாக இந்த ChatGPT ஆரம்பத்திலே வெளிவந்தது முதல் ஏற்பட்டு வருகின்ற இந்த ஏஐ அலையிலே அச்சம் வெளியிடப்பட்டபடிக்கு தொழிலிழப்பு ஏற்படவில்லை. இப்போதைக்கு நம்பிக்கை தருவதாகத்தான் அமைகின்றது என்று இந்த அறிக்கை கூறுகின்றது. அந்த அறிக்கையை மையப்படுத்தியதாக ஒரு ஆய்வு ஒன்றை செய்திருக்கின்றேன். அந்த ஆய்வை தற்போது நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ நம்ம வேலைகளை என்ன பண்ண போகுது, கனடாவோட டேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு இந்த பகுதியில அலசி ஆராயலாம் வாங்க. இந்த கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கு இல்லையா? ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த பயம் எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு. ஆனா நிஜம் என்னன்னு பார்க்கலாம். ஆமா, ChatGPT வந்ததுல இருந்து டெக்னாலஜி நம்மள முந்துருமோங்கிற ஒரு விதமான பதட்டம் எல்லார்கிட்டயும் இருக்கு. இது நியாயமான ஒரு கவலைதான். ஆனா வெறும் பயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம முடிவுக்கு வர முடியாது. சரி, இப்போ இந்த பொதுவான பயத்திலிருந்து கொஞ்சம் விலகி கனடாவின் புள்ளி விவரத்துறை கொடுக்கிற ஆதாரங்களை பாப்போம். நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நிறைய பேர் நினைச்சதுக்கு நேர் மாறா ஏஐ வந்த பிறகும் கனடாவுல வேலைவாய்ப்பு தொடர்ந்து வளர்ந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ஓகே, மொத்தமா வேலைவாய்ப்பு வளர்ந்திருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஏஐயோட நேரடி டார்கெட்டா கருதப்படுற வேலைகள், அதாவது அனலிஸ்ட், கோடர்ஸ், அவங்களோட நிலைமை என்ன? அங்க வேலை போச்சா இல்லையா? அதுதானே அசலான கேள்வி. நம்புங்க, நவம்பர் 2022ல இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் ஏஐனால பாதிக்கப்படும்னு சொன்ன அதே துறைகள்ல ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு 10% அதிகரிச்சிருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். குறைஞ்சு போகல, அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இதே காலகட்டத்துல இதே துறைகள்ல பெண்களுக்கான வேலைவாய்ப்பு 5% வளர்ந்திருக்கு. இது மத்த துறைகளோட வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட சமமா இருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஏஐனால பெரிய அளவுல வேலை இழப்பு ஏற்படல. ஆனா இதுல இதுவரை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆரம்பகட்ட ட்ரெண்டா கூட இருக்கலாம். இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் நடந்த வளர்ச்சி இல்ல. 30 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, அப்புறம் டிகிரி முடிச்சவங்கன்னு முக்கியமான பிரிவுகள்லயும் இதே மாதிரி ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது. அதனால இந்த டேட்டா ரொம்பவே நம்பகத்தன்மை வாய்ந்தது. இன்னொரு படி மேல போய் பார்த்தா ஜாப் வேகன்சி டேட்டாவும் இதே கதையத்தான் சொல்லுது. ஏஐ சம்பந்தப்பட்ட வேலைகள்ல காலியிடங்கள் மற்ற துறைகளை விட வேகமா குறைஞ்சு போகல. இப்போ வாங்க இந்த விவாதத்தை இன்னும் ஆழமாக்குவோம். நாம பேசிட்டு இருக்கிறது ஏஐ பத்தி மட்டும்தான். ஆனா டெக்னாலஜில இன்னொரு பெரிய சக்தி இருக்கு, அதுதான் ஆட்டோமேஷன். இது ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஏஐ பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த வேலைகளை, அதாவது ஆஃபீஸ் வேலைகளை குறிவைக்குது. ஆனா ஆட்டோமேஷன் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை குறிவைக்குது. ரெண்டும் ஒண்ணே இல்ல.
மே 2024 கணக்குப்படி கனடாவுல 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் திறன்பெற்ற கைவினை தொழில்கள்ல இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்னு. இந்த சார்ட் விஷயத்த இன்னும் தெளிவா காட்டுது. திறன்பெற்ற கைவினைஞர்களுக்கு ஏஐனால வர்ற பாதிப்பு கம்மிதான். ஆனா ஆட்டோமேஷனால வர்ற ஆபத்து மத்த வேலைகளை விட ரொம்பவே அதிகம், கிட்டத்தட்ட 20%. ஆக இந்த பகுதியிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு துறைக்கான சவால் வேற வேற மாதிரி இருக்கு. உண்மையான டெக்னாலஜி அழுத்தம் எங்கிருந்து வருதுன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நாம ரிஸ்க் பத்தி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் வாய்ப்புகளை பத்தி பேசுவோமா? கனடாவோட பொருளாதாரத்துல நம்ம அதிகமா கவனிக்காத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரி இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்களேன், சான்ஸே இல்ல. பழங்குடியினருக்கு சொந்தமான நிறுவனங்கள் பழங்குடி மக்களுக்கு வேலை கொடுக்கறதுல எவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு இது தெளிவா காட்டுது. கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான துறைகள்ல வித்தியாசம் மழைக்கும் மடுவுக்கும் இருக்கு. இந்த கதையோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். இது வெறும் வேலை வாய்ப்பை உருவாக்குறது மட்டும் இல்ல, வருமானத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 13 முக்கிய துறைகள்ல 8ல பழங்குடியினருக்கு சொந்தமான கம்பெனிகள்ல வேலை செய்யற பழங்குடி ஊழியர்கள் மத்த கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்களை விட 25%க்கும் மேல அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த நிறுவனங்கள் அவங்க சமூகத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இது ஒரு சூப்பரான சோஷியோ எக்கனாமிக் மாடல். சரி, நாம இதுவரைக்கும் ஏஐ, ஆட்டோமேஷன் அப்புறம் பழங்குடி நிறுவனங்கள்னு 3 வெவ்வேறு விஷயங்களை பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய சித்திரமா பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, கனடாவோட தொழிலாளர் சந்தையோட கதை இதுதான். 1. ஏஐ பத்தின பயம் வேற, உண்மை வேற. 2. உண்மையான சவால் ஆட்டோமேஷன் கிட்ட இருந்து வருது. 3. உள்ளூர் சமூக வளர்ச்சிக்கு ஒரு அருமையான மாடல் இருக்கு. கடைசியா இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, வெறும் யூகங்களை நம்பாம சரியான டேட்டாவை வச்சு முடிவெடுத்தா நம்ம எதிர்காலத்தை இன்னும் சிறப்பா திட்டமிட முடியும். வேலையோட எதிர்காலங்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, அத நாம தான் உருவாக்குறோம். சரியான டேட்டாவோட சரியான கேள்விகளை கேட்டு சரியான முடிவுகளை எடுத்தா நாம ஆசைப்படுற ஒரு எதிர்காலத்தை நம்மால உருவாக்க முடியும். இத பத்தி யோசிங்க. இருந்தாலும் இந்த அறிக்கையை மட்டும் நீங்கள் நம்பி இருந்துவிடக்கூடாது. இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு ஐயோ ஏஐயால் பாதிப்பு இதுவரை ஏற்படவில்லை என்று நினைத்துவிடக்கூடாது. ஏஐ வளர்ச்சி என்பது பாரியதாக இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு இறுதியிலே காணப்பட்டதை விட இப்போது ஏஐயின் வளர்ச்சியின் 3 வருட காலத்திலே பாரிய ஒரு வீச்சை கண்டிருக்கின்றது. இனிமேல் கூட நாங்கள் அதனை கற்காமல் இருந்தோம் என்றால் எமக்குத்தான் ஆபத்து இருக்கின்றது. எனவே சிறிது நேரம் தினமும் ஒதுக்கி ஏஐயிலே ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள், அதிலே நாம் எதனை பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய இந்த ஊடகப் பணிக்காக நோட்புக் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி என்ற ஒரு மல்டி மாடலை பயன்படுத்துகிறேன். ஜெமினாய் போன்ற பலவற்றை உள்ளடக்கியதாக நான் பயன்படுத்தி வருகிறேன். நீங்களும் உங்களுடைய வேலைக்கு உங்களுக்கு எது பயன்படும் என்று அறிந்து நீங்களும் அதனை தினமும் கற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.